வணக்கம் மக்களே! வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் பள்ளிகளில் ஆர்டிஇ இடஒதுக்கீட்டின் கீழ் நடைபெறவுள்ள மாணவர் சேர்க்கைக்கான கல்வியாண்டு 2024-25க்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டுட்டாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் குழந்தையின் ஏஜ் லிமிட் எல்கேஜிக்கு என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்ன, பெற்றோரின் வருமான வரி உச்சவரம்பு என்ன, இதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும், பள்ளியிலிருந்து வீடு எவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டுங்க அப்படிங்கிற முழுமையான இன்ஃபர்மேஷனை தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். தமிழகத்தில் அரசு பள்ளிகள் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க பள்ளிக் கல்வித்துறை மும்முரம் காட்டி வருகிறது. அதிலும் 2024-25 நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு 5 லட்சம் மாணவர் மேல் சேர்ப்பதற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் தனியார் பள்ளிகளில் ஆர்டிஇ இடஒதுக்கீட்டின் கீழ் 25% மாணவர்கள் சேர்க்கைக்கான முழு ஏற்பாடும் நடந்து வந்த நிலையில் இதுக்குண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டுக்கு உண்டான நாளும் குறிச்சிட்டாங்க. ஸோ அது என்னங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இங்கே பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஆர்டிஇன் கீழ் 25% இடஒதுக்காட்டில் தனியார் பள்ளிகளில் மொத்தமுள்ள இடங்களில் 25% ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பெற்றோர் தங்கள் குழந்தைகளை சேர்த்து கொள்ளலாம்னு அறிவிச்சுக்கிறாங்க. நடப்பாண்டை பொறுத்தவரை 8000 தனியார் பள்ளிகளில் 80,000 இடங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பம் வரும் ஏப்ரல் 22ஆம் தேதி தொடங்கி மே 20ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவிச்சிட்டாங்க. பள்ளியில் 25% விழுக்காட்டில் சேர்க்கைக்குண்டான மாணவர்கள் சேர்க்கைக்கு அதிகமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருந்தால் மாணவர் சேர்க்கையானது குலுக்கல் முறையில் நடைபெற்று அந்த மாணவருக்கு அதே தினத்தன்று அட்மிஷன் நடைபெறும். எல்கேஜி மற்றும் முதலாம் வகுப்புக்காக இந்த வாய்ப்பானது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மற்றும் சமூக ரீதியில் பின்னடைவில் இருக்கும் மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதில் முக்கியமாக சுகாதாரத்துறை மற்றும் HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு முன்னுரிமையும் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு முன்னுரிமையும் அளிக்கப்படும் என்பது கவனிக்கத்தக்கது. இப்போ இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இங்க பாத்துக்கலாம். இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க டைரக்டா அங்கிருந்து ஓபன் பண்ணி படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 22/4/2024 முதல் 20/5/2024 வரை ஆன்லைன் மூலமாக rte.tnschool.gov.in என்கிற இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளி, மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி வட்டார வள மைய அலுவலகங்களில் இதற்கென பிரத்யேகமாக ஒரு கணினி இயக்குபவரும் அதற்கு டாக்குமெண்ட் அப்லோடு செய்வதற்கான ஸ்கேனர் வசதியும் உள்ளவற்றை 19/4/2024 அன்றே தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். இதனை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லிக்கிறாங்க. ஸோ விண்ணப்பிக்கிறவங்க ஆன்லைன் மூலியமாகவும் விண்ணப்பிக்கலாம் அல்லது மேற்கூறிய கல்வி அலுவலகத்தில் சென்றும் விண்ணப்பிக்கலாம். அதே போல் மாணவர்கள் சேர்க்கை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே சென்றடையும் வகையில் அனைத்து சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளும் பள்ளியின் பிரதான நுழைவாயில் அதாவது மெயின் கேட்ல ஒரு பிளக்ஸ் 6x10 அடிவில் பிளக்ஸ் வைக்கப்பட்டு அதில் இந்த பள்ளியில் ஆர்டிஇ மூலம் அட்மிஷன் நடைபெறும் என்றும் அறிவிக்க வேண்டும். அதே போல் 25% ஒதுக்கீட்டின் கீழ் மாணவர் சேர்க்கை செய்யப்படும் பள்ளிகள் முறையாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுல டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தையோட பெர்த் சர்டிபிகேட் கம்பல்சரி வேணும். எல்கேஜி வகுப்புக்கு விண்ணப்பிப்பதற்கு உண்டான ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 1/8/2020 முதல் 31/7/2021 பிறந்திருக்கும் குழந்தைகள் எல்கேஜியில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/8/2018 முதல் 31/7/2019 பிறந்திருக்க வேண்டும். இவங்களோட டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிறப்புச் சான்றிதழுக்கு பெர்த் சர்டிஃபிகேட் வேணும், ஹாஸ்பிட்டல் ஆக்சிலரி அண்ட் மிட்வைஃப் ரெஜிஸ்டரில் இருக்கிற டீடைல்ஸ் அல்லது அங்கன்வாடி ரெக்கார்ட் அல்லது டிக்ளரேஷன் த்ரூ அன் அஃபிடவிட் ஆஃப் ஏஜ் ஆஃப் சைல்டு பை த பேரண்ட் கார்டியன். இவங்க ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். இது இருந்தால் நீங்கள் பிறப்புச் சான்றிதழாக ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இது யார் யார் எந்தெந்த கம்யூனிட்டி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர மரபினர், பட்டியல் வகுப்பினர், ஆதி திராவிடர், பழங்குடியினர் இவங்க எல்லாமே வந்து அந்த கன்சர்ன் அத்தாரிட்டி கிட்ட டாக்குமெண்ட் வாங்கியிருக்கணும். ஸோ அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஆதரவற்றோர், HIV பாதிக்கப்பட்ட குழந்தை, 3ஆம் பாலினத்தவர்,
துப்புரவு தொழிலாளியின் குழந்தை துப்புரவு தொழிலாளியின் குழந்தை மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, கிராம ஊராட்சியில் பணிபுரியாதவர்கள், மாற்றுத்திறன் குழந்தை, டிஃபரண்ட்லி ஏபிள்டு குழந்தை, இது எல்லாமே அவங்களும் காம்பிடன்ட் அத்தாரிட்டி கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சு அவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே போல் இன்கம் சர்டிபிகேட், வருமான சான்று தாசில்தாரோ, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க மூலியமா வாங்கலாம். இவங்களோட ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கும் அப்ளிகேஷன் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லிட்டாங்க. அதே போல் இருப்பிடச் சான்றிதழ் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, இல்லை பேங்க் பாஸ்புக்கோ, அல்லது டெலிஃபோன் பில்லோ, பேன் கார்டோ, சர்டிஃபிகேட் ஆஃப் ரெசிடென்ஸ் பை விஓஓ, நீங்கள் இருப்பிட சான்றிதழ் விஓ கிட்டையோ, அல்லது ஐடி கார்டு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இவங்களோட ஐடி கார்டும் நீங்கள இருப்பிட சான்றிதழாக எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லிட்டாங்க. அதே போல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024-25 கல்வியாண்டில் 25% ஒதுக்கீட்டில் சேர்வதற்கு விண்ணப்பதாரர் இருப்பிடத்திலிருந்து பள்ளி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் இருக்கும் விண்ணப்பங்களை மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. இணையதளமாக விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் 21/5/2024 முதல் 25/5/2024 மாலை 5 மணி வரை கன்சாலிடேட் செய்யப்படும் என்று சொல்லிட்டாங்க. தகுதியற்ற விண்ணப்பங்கள் கன்சாலிடேட் பண்ணி அது தகுதியான விண்ணப்பங்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் சொல்லிட்டாங்க. இன்கேஸ் ஏதாவது டாக்குமெண்ட் விடுபட்டிருந்தா அவங்க 27/5/2024 மாலை 5 மணிக்குள் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர்களையோ அல்ல வட்டார கல்வி அலுவலர்களையோ அல்லது ஆர்டி ஒருங்கிணைப்பாளரையோ நேரில் சென்று ஒப்படைக்க வேண்டும் சொல்லிட்டாங்க. இதுக்குண்டான டீடைல்ஸ் எப்ப வெளிவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதியான விண்ணப்பங்கள் அப்படி 25% ஒதுக்கீட்டில் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை விட கூடுதலாக அப்ளிகேஷன் பெறப்பட்டிருந்தது. குலுக்கல் முறையில் 28/5/2024 அன்று பெறப்பட்டு அன்றே அவர்களுக்கு அந்த குழந்தைக்கு அட்மிஷனும் செய்யப்படும் என்றும் சொல்லிட்டாங்க. நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் சார்பாக பெற்றோரிடம் கோரிக்கை ஏதும் பெறப்பட்டதில் தகுதி பெறின் குலுக்கல் நடைபெறும் நாளுக்கு முன்னர் அதன் மீது விசாரணை செய்து தேவையான ஆவணங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டால் குழுக்களில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சொல்லிட்டாங்க. தங்கள் மாவட்டத்தில் 25% இட ஒதுக்கீட்டின் கீழ் குலுக்கல் முறையை சேர்க்கை நடைபெறவுள்ள பள்ளிகளை தெரிவு செய்து ஒவ்வொரு பள்ளிக்கும் வட்டார கல்வி அலுவலர், வட்டார வளமை ஆசிரியர், பயிற்றுனர் அல்லது முதன்மை கல்வி அலுவலரால் நியமிக்கப்படும் துறை பிரதிநிதி முன்னிலையில் குலுக்கல் நடைபெறுவதற்கு தக்க ஏற்பாடுகளை முதன்மை கல்வி அலுவலர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் சொல்லிக்கிறாங்க. அதே போல் அதிக அளவில் விண்ணப்பம் பெற்றிருக்கும் பள்ளி, மாவட்ட கல்வி அலுவலர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பிரதிநிதி அல்லது வருவாய்த்துறை அலுவலர் முன்னிலையில் குலுக்கல் நடக்க தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லிட்டாங்க. குலுக்களின் போது ஏதேனும் அசாதாரண சூழல் ஏற்படும் ஆய்வு அலுவலரை கொண்டு உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும். சேர்க்கைக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணாக்கரின் விவரம் மற்றும் காத்திருப்போர் பட்டியலுள்ள மாணாக்கரின் விவரத்தை 29/5/2024 அன்று மாலை 5 மணிக்குள் இணையத்திலும் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு பள்ளியின் நுழைவு பற்றி அந்த டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். 25% இடஒதுக்கீட்டின் பள்ளி அறிவிப்பு பலகையில் 10/4/2024 அன்று வெளியேற்றப்படும். அதே போல் இவங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா rte.tnschool.gov.in வழியாக 22/4/2024 முதல் 20/5/2024 வரை நடைபெறும். விண்ணப்பதாரரின் விவரம், தகுதியற்ற விண்ணப்பங்கள் தகவல்கள் 27/5/2024 அன்று மாலை 5 மணிக்கு வெளியிடப்படும் என்றும் சொல்லிட்டாங்க. இவ்வளவுதான் நண்பா, இந்த ஆர்டிஇ சட்டம் 2009 கீழ் 25% இடஒதுக்கீடு தொடர்பாக வெளியான நோட்டிபிகேஷனை பற்றி பார்த்தோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் எப்படி நம்ம ஆன்லைன் சப்மிட் பண்ணுங்கிற டீட்டெயில் நம்ம அடுத்த வீடியோவில் போட்டுருவோம். ஸோ இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.